நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 1435வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னுடைய சில நண்பர்கள்லாம் இருக்கா, சிஷ்யாஸு அண்ட் யூடியூப் ஃபாலோவர்ஸு. ஆமாம், நீங்கள் பூஜை பண்ணுற அந்த லிங்கங்கள்லாம் தெரிய மாட்டேன் சரியா, காமிங் உண்டு. அம்பாள் பர்மிஷனோட மெயின் பஞ்சாயத்து செட்டு வந்து ஸ்டூல் மேலே பெருசாக இருக்கும், அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண நான் ஒரு பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். திஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் நல்ல வேரியஸ் சிவலிங்கம் தான் மெயினாக இருக்குது. இதில் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்தது எனக்கு. கலெக்ஷன் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஐ வாண்டட் டு ஷோ இட் யூ. இந்த மாதிரி ஹோல் இருக்கணும். இந்த இதெல்லாம் பஞ்சாயத்து பூஜை செட்டுக்கெல்லாம் அது உயிர் இருக்கா மாதிரி பாவனை பண்ணணும். ஓலைப்பட்டியில் கூட வச்சுக்கலாம். ஓலைப்பட்டியில் சுவாசிக்க முடியும். இந்த சாலகிராமம், பானலிங்கம் இதெல்லாம் சுவாசிக்கணும். மனுஷாலாட்டம் அதுக்கும் வந்து ஜீவனம் உண்டு. அந்த மாதிரி எண்ணி தான் பூஜை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அது என்னோடு இருக்குது, எனக்கு யாரும் இப்போ டைம் கிடச்சா பண்ணிக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. பூஜை ஒரு பெண்மணி கூட இருக்கா, என்னோடக்கு ஞாபகம் இல்லை எனக்கு, இந்த வாசினின்னு சொல்லிட்டு எங்கே போனால் எனக்கு என்னுடைய சிஷ்ய பொண்ணு வச்சுருக்கார், ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு முகப்பேன். அது நம்ம அம்மா எல்லாம் எங்கே மீனாட்சி அம்மன் எடுத்து போயிட்டுருக்காங்க. அது அவரோட பாவனை. பாவனை உபனிஷத்துல சொல்லிருக்குன்னா, நம்ம எப்படிலாம் பாவனை பண்ணுறோமோ அப்படி கொண்டாடலான் இருக்கு. ஆனால் அப்படி கொண்டாடலாமா எடுத்துன்னு போகலாமான்றது செகண்டரி. அதை எப்படி சொல்கிறேன் பின்னாடி, பிஃபோர் தி வீடியோ எண்ட்ஸ், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் தட் ஐ ஆல்சோ கிளாரிஃபை. ஏன்னா இதில் சுவாமின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும். இப்போயே 1000 யோசனை பண்ணி பரமாச்சாரியாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வேண்டிட்டு இதை மட்டும் எடுத்து போகணும்னு சொன்னதுனால இதை மட்டும் கொண்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இதுலேருந்து நான் காமிக்க போகிறேன். ஒவ்வொரு லிங்கமாக பார்க்க போகிறோம். இது கீழே வச்சுருப்பேன் பாக்ஸில் எடுத்து நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. 1 by 1 ஐ ஷோ இட் யூ. இப்போ நான் கீழே வச்சிடுறேன். பாக்ஸ் கீழேன்னா அந்த டேபிள் மேட்லேயே வச்சிடுறேன். 1 by 1 இந்த லிங்கம் வந்து முதல்ல காமிச்சிடுறேன். இந்த வெள்ளி பேடத்தோடு பண்ணி வச்சுருக்காரு. இந்த லிங்கம் வந்து இங்கே அத்திம்பேர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் 54. இஸ் நோ மோர். அவர் 85 வயசுக்கு வந்து திடீர்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடான்னார். ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா எனக்கு காரில் போய் வந்தால் பிராணம் போயிடுது. அவர் வந்து சோமநாதத்தில் வாங்கிட்டு கொடுத்தார் எனக்கு. இது சோமேஸ்வரர்னே பேர், சோமநாத லிங்கம். அதுக்கு இந்த வெள்ளி பீடத்தில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பானம் வாங்கினா இந்த மாதிரி பீடம் வேணும். பித்தளையாக வச்சுக்கலாம், வெள்ளியாக வச்சுக்கலாம், வாட்டர் மேபி அவள் கன்வீனியன்ஸை பொறுத்து இருக்குது. ஏன்னா அந்த காலத்து முடிஞ்சதே வாங்கினேன். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். விடுங்க, இது ஒன்றாச்சா. அடுத்ததாக இந்த பீடம் நான் பண்ணேன் தனியாக. இது கௌரி சங்கர் பேர், அதாவது அர்த்தநாரீஸ்வரர். ஒன்று வந்து பாருங்கள், வெள்ளையாக இருக்குது ஈஸ்வரன், கருப்பாக இருக்குது பார்வதி. கரெக்டாக எப்படி இயற்கையினுடைய இது விளையாட்டு பாருங்க. டிஃப்ரெண்ட் 2 கலர்ஸு. இது அர்த்தநாரியே. இது நான் கௌரி சங்கர் வச்சுருக்கேன் பேர் இருக்கு. இதே வெள்ளி பீடத்தில் இருக்குது. இது வாழ நித்தியப்படி அபிஷேகம் உண்டு, நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த லிங்கம் கிட்டத்தட்ட என்கிட்ட 30 வருஷ காலமாக இருக்குது. இதுதான் வரமூர்த்தீஸ்வரர். முதல்ல இந்த பானம் வந்து மயிலாப்பூரில் வாங்கினேன். டு பி ஃப்ரேங்க்கு, ஒரு குரத்திக்கிட்ட வாசலில் மடியெல்லாம் வச்சுருந்தா அவர்கிட்ட வாங்கினேன். சுவாமி சொன்னார் வரமூர்த்தீஸ்வரர் பேர் பித்தளை பீடம். அது அங்கே சதுர பீடம் தான் ஆக்சுவலாக, பட் சதுரத்தில் கிடைக்காது, நம்மளை பண்ணணும் அதை. இது வரமூர்த்தீஸ்வரர். இது ஒரு லிங்கம். அடுத்ததாக என்னுடைய சிஷ்ய பையனான யூடியூப் ஃபாலோவர் இருக்கான், நாதன், பெங்களூரில். அவன் வர வச்சு கொடுத்தான் நர்மத பானலிங்கம். அது நர்மதையில் வர பானலிங்கம் முழுக்க ப்ரௌன் கலர், இந்த கலர் தான் இருக்கும். இது பெருசு. இது மாதிரி 2-3 கொடுத்துருக்கான். ஒழிச்ச
வெள்ளை கலரு அந்த கிரே கலர்லாம் வேறு பெட்டியில் இருக்குது. இது நித்தியப்படி அபிஷேகம் இதில் இருக்குது. ஓங்காரேஸ்வரர் இது நர்மதையில் எடுத்துகிட்டு வந்தது. என்னாச்சே அடுத்தது இது ஒரு கூழாங்கல்லாட் இருக்குது. என்னை மனைவி வந்து ரிஷிகேஷ் போயிருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கங்கையில் குளிக்கும்போது எல்லாம் சொன்னாலாம், வாழ்க்கை எடுக்கிற கல் எடுத்துக்கோ, அது லிங்கத்தான் போய் பண்ணும். ரிஷிகேஷ் போயிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. ஆஃபீஸ் வேலையாக போயிருந்தேன் ரிஷிகேஷுக்கு. அந்த சைடெல்லாம் போயிருக்கும்போது வரும்போது இந்த கல்லை கொண்டு கொடுத்தா. சரி, மனைவி ஞாபகம் அப்படியே இருக்கும். அது இந்த கல்லுக்கு தினம் அபிஷேகம் உண்டு. இந்த கிட்டத்தட்ட கேதார்நாத்தோட சிற்பனானது இது. அடுத்ததாக இது 10-15 வருஷமாக என்கிட்ட இருக்கு. மரகதலிங்கம், அது பச்சைக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன, நம்ம இந்த மரகதலிங்கம் ஸ்படிகலிங்கெல்லாம் போய் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணோம். கொஞ்சம் கீழே போட்டுட்டோம்னா சிப் ஆகிடும். So we should be very, very careful while handling this thing. இது ஒரே பீஸ். அது அடுத்ததாக இதெல்லாம் வந்து காசி அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வாழ்ந்ததெல்லாம். இதெல்லாம் கங்கையில் வர்றதெல்லாம் அந்த கருப்பு கலரில் இருக்கும். இந்த லிங்கம்லாம் இதில் 4 லிங்கம் இருக்குது. நிறைய லிங்கம் கொடுத்து என் சிஷ்யாக்கெல்லாம் கொடுத்து கடைசியாக லெஃப்ட் அவுட் 4 இது. இது மட்டும் சால கிராமம் பால் மாதிரி இருக்குது. இது சால கிராமம் அப்படி சொன்னேன்னா ஒரு இடத்துல ஹோல் இருக்கும். அதில் பெரிய சால கிராமம் என்கிட்ட இருக்குது. அந்த 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 பாக்ஸில் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஓட்டம் இருக்கும். இது உள்ளே வந்து வெஜ்ரக்கிரீடம் ஒரு புழு இருக்குது. அது சுவாசிக்கிறது. சாலக்கிராமெல்லாம் இருந்ததுன்னா நித்தியப்படி அபிஷேகம் பண்ணி தண்ணி பால் இதான் பட்டுட்டே இருக்கணும். அதில் அதில் வந்து ஜீவன் இருக்கிற மாதிரி ஐதீகம். இதுக்கு பரண்டை கட்டி மேலே தூக்கி போட்டாங்கன்னா வீடு தரித்திரம் பிடிச்சிடும். ஸோ அதனால தான் லிங்கங்கள்லாம் வச்சுருந்தேன். நித்தியப்படி பூஜை இருக்கணும் அந்த ஆற்றுல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அந்த மாதிரி சிரத்தையோடு பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன்கள் வந்துடும். பலனை எதிர்பார்த்து பண்ணுறதில்ல நம்ம. அப்புறம் ஆசுதோஷி கேட்டதெல்லாம் கொடுத்துடுறாரு ஜனங்களுக்கு. பட் நம்ம வந்து இந்த பாவன உபனிஷத்தில் மெயினாக அதான் சொல்கிறது. நம்ம எப்படி பாவனை பண்ணுறோம். சாமி இருக்குன்னு நினச்சினா இருக்குது. நற்றக்கல்லும் பேசுமாம் நாதன் உள்ளிருக்கையில். நாதன் உள்ளே இருக்கணும் நம்ம மனசில். அப்போ தான் நற்றக்கல் பேசும். ஒரு சங்கரை வச்சுட்டு நான் பேசலையேன்னு சொன்னேன், அப்படி பேசுவோம். அதை நம்ம வந்து ஹவு யூ ஆர் ட்ரீட்டிங். சிச்சோ அதுக்கு பசி. இந்த கண்ணப்பான்னு ஒரு சினிமா வந்தது. சினிமா விட்டுருங்க. அதில் அது அவருக்கு பசிக்குமே கட்சிவோ இந்த பன்றி இறைச்சி கொண்டு தான் வைக்கிறான். அவனோட இது பாவனை என்ன, அந்த இறை சக்திக்கு சாதம் போடணுமே, பசிக்குமே அப்படின்னு சொல்லி வாயிலேயே தண்ணியை கொண்டு வந்து கொப்பளிச்சு அதை அபிஷேகம் பண்ணி அம்மன் பூவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அது அர்ச்சனை பண்ணுறான். அந்த அந்த பாவனை தான் குறிக்கிறது. அது வந்து அவன் காட்டுவாசியாக இருந்திருக்கான் திண்ணன்று. அவனுக்கு இது அப்ளிகபிள். நாட்டுவாதி. ஆனால் இப்போ இருக்க ஜனங்க என்ன பிரச்சனைன்னா, யாரும் பஞ்சாயத்து பூஜை பண்ண மாட்டேன்றா. பரமாச்சாரியர் விஜயேந்திரர் கூட பாவம் நிறைய அந்த பூஜா பெட்டியெல்லாம் கொடுத்து நூற்றுக்கணக்கான பேருக்கு கொடுத்து பூஜை பண்ண சொல்கிறார். ஆனால் இவ எல்லோரும் என்ன பண்ணுறா, ராதா கல்யாணத்துக்கு போகிறேன்னு போடுறா. பொம்பளைகள்லாம் வந்து பட்டு போட திறக்க ராதா கல்யாணத்துக்கு போகிறத ஒரு ஆற்றுல விளக்கேற்றி கோலம் போட்டு யாரும் பண்ணுறதில்ல. சமைக்கிறதுக்கு இது இல்லை. எல்லாம் ஸ்விக்கியில் கொண்டு வந்துடுறான். அது மாதிரி பல குடும்பங்கள் பழா போயிடுது. ஸோ அதனால் வந்து அந்த வீட்டில் நல்லதெல்லாம் நடக்காமல் தீயதை நடக்க ஆரம்பிச்சிடுறது. அது வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த அந்த பெரியவாவோட ஆன்மாக்கள் அந்த ஒவ்வொரு கிரகத்துலேயும் வாசம் பண்ணுறது, அவ சொன்ன வெளியே நம்ம பின்பற்றினா நமக்கெல்லாம் நல்லது. நம்ம வந்து வி ஆர் ஃபாலோயிங் அவர் ஓன் பாத்துன்னு சொல்லும்போது எல்லாம் பரவாயில்ல கலிகாலத்து இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறான குழந்தை அப்படின்றா. சந்தியாவனமே பண்ணுறதில்ல சில பேர். ரொம்ப வைத்தறிச்சலாக தான் இருக்குது.
அட்லீஸ்ட் என் குரு மாதா சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் போகும்போதாவது காரில் போகும்போதாவது அந்த காயத்ரியா சொல்லிட்டு போங்கப்பா ஓம் பர்பஸ் சொல்லுவாள். அதையா செய்யலாம். அது சேர்த்து கூட டைம் கிடையாதுன்றா. நான் வந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கா, ஃபோனை வச்சு எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கா எல்லாருமேன்றா. அதாவது ஒரு ஒரு 2 days முன்னாடி ஐசாய ஒரு வீடியோ ஒன்று வந்தது. வெரி இண்டிகேட்ஸ் பணம் நிறையா இருக்குது, ஆனால் வந்து நிம்மதி இல்லை. மருந்து மாத்திரைகள் நிறையா இருக்குது, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, வியாதிகளும் நிறையா வந்துடுது. அது மாதிரி இப்போ கால போக்கில் பார்த்தா எல்லாமே வந்து பிரயோஜனப்படாமல் போயிடுது. நமக்கு லட்சத்தை சம்பாதிச்சா சாக்கடை லட்சியம் போகிற மாதிரி போகிறது இந்த படங்கள்லாம். வாட் இஸ் த யூஸ்? சிம்பிளிசிட்டி இன் லைஃப் இஸ் நாட் அட் ஆல் தேர். அந்த காலத்துலலாம் வந்து பழையது தான் போடுவாள், கச்சட்டியில் வச்சுருப்பேன், நல்லா அழகாக தயிரை விட்டு போட்டு கொடுப்பேன், ஒரு வடுமாங்காவோ நார்த்தங்காவோ வச்சு கொடுப்பேன். நல்ல வெயில் காலத்துக்கு காத்தால் அது சாப்பிட்டுட்டு காலேஜ் போகிறது நான் நிறைய நாள் சாப்பிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் நத்திங் ராங் இன் தட். நாங்கள் இதுதான் வேணும், பிரியாணி தான் வேணும்னு ஆரம்பித்தா எங்கே போகிறது? ஸோ இட் ஸ்பாயில்ஸ் அவர் மைண்ட், அவர் ஹார்ட் அஸ் வெல் அஸ் அவர் பாடி, எல்லாமே கெட்டு போய்டுறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஆற்றுல இருக்கிற பழக்கங்கள் தயவுசெய்து தூசி தட்டி பாருங்க. பெரியவா ஏதாச்சும் நேற்று என்னோடய ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் வந்தார், ட்ராப்பியில் ஒர்க் பண்ணவர். அவருக்கு குணசீலம் தான், தெலுங்கு பிராமணா அவர், கௌஷி கோத்திரம். குணசீலம் தான் எங்களுக்கு இது. இப்படி குணசீலம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், வந்து ஐயனார் சொன்னார். அவாத்தில் ஏதோ ஒரு பழைய இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து லெட்டர்லாம் வந்து குத்தி குத்தி வச்சுருப்பாள். ஒரு இதில் இப்படி இருக்கும், ஒரு கம்பி கீழே ஒரு பில்லையாட்டம் இருக்கும், எல்லா லெட்டர்ஸும் இருக்கும். அதில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேட்டாஸ் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவாத்தில் பழசு இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது 100 years முன்னாடி இருந்த ஒரு டைரி கிடச்சிருக்கு. அதில் கொள்ளு தாத்தா எழுதியிருக்காரு. இது மாதிரி குலதெய்வம் குணசீலத்துக்கு போயிட்டு வந்த வண்டி கட்டி சத்தம் 2 ரூபான்னு எழுதியிருக்காராம். கொள்ளு தாத்தா எழுதியிருக்கார், குணசீலத்துக்கு வண்டி கட்டி போன சத்தம் செலவு 2 rupees. ஸோ தட் இஸ் ஆல் ப்ரூவன் எவிடன்ஸ். நாம ஐ ஃபெல்ட் ஹாப்பி, அட்லீஸ்ட் அந்த புத்தி வருது பாருங்க. ஸோ அதையே பண்ணிடுறா. அப்பா பெரியவா என்ன செஞ்சுருக்காலோ அதை பண்ணிவிடுங்க, தட்ஸ் நோ செகண்ட் தாட் ஆன் தட் அப்படின்னு. நான் இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா, நிறைய குடும்பத்தில் எங்கெங்கேயோ ஆட்கள் கொடுத்துட்றா. டு பி ஃப்ரேங்க், எங்கள் பெரிய காலத்துலேயே அவள் வாடகை வீட்டில் இருந்தான்னு சொல்லிட்டு, நாங்கள் மின்டில் இருக்கும்போது ஒரு சின்ன பித்தளை டப்பா, அதில் இருக்க சாலக்கிராமெலாம் சுற்றும் வச்சிடலாம். டு பி ஃப்ரேங்க் நான் பார்த்துருக்கேன். உத்திரணியை பேக் சைடு வச்சா அதை அபிஷேகம் பண்ணி சாலக்கிராமங்கள் கிருன்னு சுற்றும். அதெல்லாம் இருந்தது. எங்கள் அப்பா செத்து போகிற உடனே என்னாச்சுன்னா, எங்கள் அண்ணா வந்து இதெல்லாம் ஆற்றுல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போய் சங்கர மடத்தில் கொடுத்துறேன்னு சொல்லி இவங்க நான் மின்டில் இருக்க சங்கர மடத்தில் கொண்டு கொடுத்துட்டேன்னார். அப்புறமா ஃபியூ இயர்ஸ் கழிச்சு எங்கள் அத்தையும் பேர் இருந்து சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டுட்டேன், பையன் வாங்கிட்டான்னு சொல்லி அம்பத்தூரில் 2 கிரவுண்ட் வீடு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. அப்புறம் ஹீ வாண்ட்ஸ் செட்டு பார்த்தா மணி எடுத்து போயிட்டான்னு சொன்ன, பாலம் எடுத்து போயிட்டான்னு சொன்ன உடனே பார்த்தா எங்கே கொண்டு கொடுத்துருக்கான்னு அங்கே சங்கர மடத்துக்கு போனார். போய் தேடி பார்த்தார், அங்கே யாரும் கொடுக்கலன்ட்டா. எங்கே போச்சுன்னே தெரியாது. வெளியே 100s of years பூஜை பண்ண டப்பா, அதில் சாலக்கிராமம் இருந்திருக்கு, இந்த சோனபத்திரம் இருக்குது, பானலிங்கம் இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்திருக்கு. இதில் ரொம்ப பிராச்சீனமானது. ரொம்ப அத்தையும் பேர் ரொம்ப அப்செட்டு. அப்புறம் எங்கள் அம்மா சமாதானப்படுத்தி என்ன செய்ய முடியும், மற்ற மாதிரி ஆகிடுது மாப்பிள்ளை அப்படின்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது குடும்பத்தை பாதிக்கும். அது மாதிரிலாம் பண்ணிட்டா எப்பே நம்ம உண்டு கொடுத்தனும் இருக்கோமா, அதில் ஒரு ஓரமாக வேயுங்க சாமியை, ஒரு ஸ்டூல் போட்டால் வேயுங்க. அதுக்கு அலமாரி இருக்கணும், பெரிய டெக்கரேஷன் இருக்கணும், நான் வச்சுருக்காம நான் சொந்த வீட்டுக்காரன் வச்சுட்டுருக்கேன். இல்லாத வேலை செய்வேன். ஒரு நம்ம ஜென்ரலாக வந்து எல்லோரும் புழங்காத இடமா பார்த்து நிறைய பேர் சமையல் ரூம்லேயே வச்சுருப்பா, நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வசதியாக உண்டு. இப்போ சமையல் ரூம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு. என்னென்னா அங்கே போய் கொண்டு பூஜை பண்ண முடியாது. ஹால்லேயோ இந்த ட்ராயிங் ரூம் அதர்வைஸ் ஒரு மூடி போட்ட ஒரு அலமாரி ஆட்டை வச்சு அதை வச்சுக்கலாம். இதை சொல்லி எனக்கு இதை காமிக்கணும்னு சொல்லி உத்தரவு வந்து நிறைய பேர் கேட்டதுனால
ஐ தாட் ஆஃப் ஷேரிங். ஸோ தட் கோத்தில் இந்த மாதிரி இருக்கா பாருங்க. தயவுசெய்து இது வரைக்கும் பண்ணலைன்னா போட்டோம். இனிமேல் ஆரம்பிங்க அட்லீஸ்ட்டு. ஒன்றும் இல்லை. இதில் அந்த காலத்திலேயே லிப்கோவில் போட்ட புக்கு இது. இதை வச்சு தான் நான் வந்து பிராணபேஷெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். நான் விரத பூஜா கல்பம்னு சொல்லிட்டு இப்போ கிரீடில் வந்திருக்கு, இப்போ போட்டிருக்கா. இது லிப்கோட விலை வந்து இந்த அந்த காலத்தில் பாருங்கள் 8 ரூபா. லிப்கோ லிட்டில் ஃப்ளவர் கம்பெனின்னு போட்டிருப்பான். எல்லா பூஜா இதை போட்டிருக்கோம். பட் லிப்கோவில் என்ன பிரச்சனைனா சின்ன சின்ன எழுத்து அழகாக இருக்கும். இப்போ கிரியில் போடுறதுலாம் பெருசு பெருசாக இருக்குது, போல்டு லெட்டர்ஸாக இருக்குது. எது விச் இஸ் கன்வீனியன்ட் யூ கேன் பை. ஸோ அந்த மாதிரி விட்டு போன பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். தெரியும், பிராண பிரதிஷ்டா பண்ணி நல்ல சுத்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி போதும். 2 பொண்ணாக போதும். அது பன்னீர் கிண்ணீர் இதெல்லாம் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் அடித்து அந்த இது பண்ணிவிட்டு கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் 5 பஞ்ச உபச்சாரம் இதை பண்ணி பூஜையை முடிச்சிடுங்க. அதில் மாறுதல் ஏற்படும். ஒவ்வொரு கிரகத்துலேயும் இது வரைக்கும் நல்லது நடக்கலாம், இனிமேல் நடக்க ஆரம்பிச்சிடும். ஷு கீப் இட் இன் மைண்ட் அண்ட் ட்ரை டு டூ த பஞ்சாயதன பூஜா ஆர் எனி பூஜா அப்ளிகபிள் டு தம். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.